அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் காலை நேர தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் பயங்கரவாத கொலைகள் மற்றும் தாக்குதல்கள் தங்களின் நோக்கத்தை அடைவதில் தோல்வியடைந்து விட்டதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரானின் அரச நிறுவனங்கள் தொடர்ந்து ஒற்றுமையுடனும் கட்டுக்கோப்புடனும் செயல்பட்டு வருவதாக அப்பாஸ் அராக்சி குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் ஈரானின் உள்நாட்டு நிர்வாக கட்டமைப்பு அல்லது அதன் உறுதியோ சீர்குலையவில்லை என்பதை அவர் தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வருகின்ற நிலையில் ஈரானிய தலைவர்களை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் ஈரானின் வலிமையை குறைக்காது என்பதையும் ஈரான் தனது பாதையில் உறுதியாக இருப்பதை இந்த அறிக்கை வெளிப்படுத்துகிறது. ஜப்பானின் வடகிழக்கு பகுதியில் உள்ள இவாட் மாகாணத்தின் ஒட்சுச்சி நகரில் கடந்த புதன்கிழமை அன்று ஏற்பட்ட இந்த காட்டுத்தீ தற்போது மிகவும் தீவிரமடைந்துள்ளது. தீயானது மிக வேகமாக பரவி வருகிறது. ஏப்ரல் 23 நிலவரப்படி 430 ஹெக்டேராக இருந்த பாதிப்பு நேற்று காலை நிலவரப்படி சுமார் 1200 ஹெக்டேர் பரப்பளவை தாண்டியுள்ளது. ஒட்சுச்சி நகர மக்கள் தொகையில் 1/4 பங்கினர், அதாவது சுமார் 2600 பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளனர். வெளியேற்றப்பட்டவர்களில் சுமார் 220 பேர் அரசு அமைத்துள்ள தற்காலிக நிவாரண முகாம்களில் தஞ்சம் புகுந்துள்ளனர். இதுவரை 8க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் தீயால் அழிந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜப்பானிய வானிலை ஆய்வு மையம் கூடுதல் எச்சரிக்கைகளை விடுத்துள்ள நிலையில் இந்த தீயை அணைக்கும் பணி ஒரு சவாலாக மாறியுள்ளது. அமெரிக்காவில் குடிவரவு அமலாக்க முகாமைகளுக்கான நிதியை ஒதுக்கீடு செய்து நீண்ட காலமாக நிலவி வரும் அரசு துறை முடக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முக்கிய தீர்மானம் செனட் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சுமார் 50 தொடக்கம் 48 என்ற வாக்கு கணக்கில் குடியரசுக் கட்சியினர் தங்களது பெரும்பான்மையை பயன்படுத்தி இந்த தீர்மானத்தை பாதுகாத்துள்ளனர். மினசோட்டாவில் குடிவரவுத்துறை அதிகாரிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 கொல்லப்பட்டதை தொடர்ந்து அந்த துறையில் சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்று ஜனநாயக கட்சியினர் பிடிவாதம் காட்டியதால் கடந்த பிப்ரவரி 14 முதல் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை எவ்வித நிதியுமின்றி முடங்கியுள்ளது. அமெரிக்க வரலாற்றில் ஒரு அரசு துறை இவ்வளவு நீண்டகாலம் முடங்கியிருப்பது இதுவே முதல் முறையாகும். உள்நாட்டு பாதுகாப்பு துறையிடம் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க மே மாதம் முதல் வாரத்திற்கு மட்டுமே நிதியுள்ளதாகவும் ஜூன் 1ஆம் தேதிக்குள் நிதி ஒதுக்கீட்டு மசோதாவில் கையெழுத்திட வேண்டும் என்றும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கெடு விதித்துள்ளார். செனட்டில் நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானம் இப்போது பிரதிநிதிகள் சபையின் ஒப்புதலுக்கு செல்லவுள்ளது. அங்கு குடியரசுக் கட்சியினரிடையே நிலவும் மாறுபட்ட கருத்துக்களால் இந்த மசோதா நிறைவேற காலதாமதம் ஏற்படக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இந்த நிதி முடக்கத்தால் ஏற்கனவே விமான நிலையங்களில் பாதுகாப்பு அதிகாரிகள் பற்றாக்குறை ஏற்பட்டு பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ள நிலையில் தற்போதைய செனட் சபையின் நகர்வு ஒரு சாதகமான தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றத்தை தணிக்கும் நோக்கில் இஸ்ரேல் மற்றும் லெபனான் நாட்டு தலைவர்கள் அடுத்த 3 வாரங்களுக்குள் வெள்ளை மாளிகையில் நேரில் சந்தித்து பேச வாய்ப்புள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையிலான தற்காலிக போர் நிறுத்தம் மேலும் 3 வாரங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த அமைதி காலத்தில் இரு நாட்டு தலைவர்களையும் நேருக்கு நேர் சந்திக்க வைப்பதன் மூலம் ஒரு நிரந்தர அமைதி ஒப்பந்தத்தை எட்ட ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் ஆகியோர் வெள்ளை மாளிகைக்கு வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் தனது ஆதரவு அமைப்பான ஹிஸ்புல்லாவிற்கு வழங்கும் நிதியுதவிகளை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான கருத்துக்கு பல நாட்டு தலைவர்கள் கண்டனம் வெளியிட்டுள்ளதுடன் ஹிஸ்புல்லா எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாபூர் மாவட்டம் திராமன்கஞ்ச் பள்ளத்தாக்கில் இருந்து லசோடா நோக்கி இறங்கும் தேசிய நெடுஞ்சாலையின் நேற்று முன்தினம் பல வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானதில் குழந்தைகள் உட்பட 11 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா
2 லட்சம் ரூபாய், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரண நிதியம் வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரானில் இருந்து நாடு கடத்தப்பட்ட பட்டத்து இளவரசர் ரெசா பக்லவி மீது தக்காளி கெச்சப் வீசப்படும் காணொலியொன்றை ஈரானிய அரசு ஊடகம் வெளியிட்டுள்ளது. 47 வினாடி காணொலியொன்றில் ஜெர்மனி பெர்லினில் ஒரு கட்டிடத்தில் இருந்து பக்லவி வெளியே வந்தபோது ஒருவர் அவர் முதுகில் சிவப்பு நிற திரவத்தை வீசி தாக்கும் சம்பவம் காட்டப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாட்டுக்காக சைப்ரஸில் ஐரோப்பிய தலைவர்கள் கூட தயாரான நிலையில் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளை கைவிடுமாறு ஜெர்மன் ஜனாதிபதி ஃபிரெட்ரிக் மெர்ஸிடம் பக்லவி அழைப்பு விடுத்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் ஆட்சி மீது மேலும் அழுத்தம் கொடுக்குமாறு அவர் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களை கேட்டுக்கொண்டதாக இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பா செய்யக்கூடிய பல காரியங்கள் இருக்கின்றன, ஆனால் அது இன்னும் செய்யவில்லை. மரண தண்டனைகளை நிறுத்துமாறு ஆட்சிக்கு அழுத்தம் கொடுத்து எதுவும் செய்யப்படவில்லை. அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு அவர்களை கட்டாயப்படுத்தவும் எதுவும் செய்யப்படவில்லை. தங்கள் சுதந்திரத்திற்காக தொடர்ந்து போராடும் ஈரானியர்களின் குரலாக இருப்பதற்காக பெர்லினுக்கு வருகின்றேன் என ரெசா பக்லவி கூறியுள்ளார். ஊடகங்களுடன் கலந்துரையாடல்கள் நடத்துவது, ஈரானிய புலம்பெயர்ந்தோரை சந்திப்பது மற்றும் ஜேர்மன் நாடாளுமன்றத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவது ஆகியவை குறித்து அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். ஈராக்கில் இருந்து குவைட் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்கா இடையேயான போரில் மத்திய கிழக்கில் அமெரிக்க இராணுவ தளங்கள் உள்ள குவைட் உள்ளிட்ட நாடுகளின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வந்தது. கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஈரான் நடத்திய வான் தாக்குதலில் குவைட் சர்வதேச விமான நிலையம் சேதமடைந்திருந்த நிலையில் தற்போது விமான நிலையம் சரி செய்யப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து முதற்கட்டமாக சென்னை உள்ளிட்ட 17 முக்கிய இடங்களுக்கு விமானங்கள் இயக்கப்பட உள்ளன. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் மேலும் 3 வாரங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தத்தை மேலும் 3 வாரங்களுக்கு நீட்டிக்க இஸ்ரேலும் லெபனானும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளி மாளிகையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஆகியோரும் கலந்து கொண்டனர். கூட்டத்துக்கு பிறகு பேசிய டொனால்ட் ட்ரம்ப் ஹிஸ்புல்லாவால் ஏற்படும் அச்சுறுத்தல்களில் இருந்து லெபனானை பாதுகாக்க அமெரிக்காவும் உதவும் என்று மேலும் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதை ட்ரம்ப் நிராகரித்துள்ளதுடன் மேலும் தெஹ்ரானுடனான ஒப்பந்தத்தை அவசரப்படுத்த மாட்டேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்கா இடையே நடைபெற்று வந்த 6 வார கால போரில் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி ஏற்பட்ட தற்காலிக போர் நிறுத்தம் காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த போரின் போது ஈரானின் தாக்குதலில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் பரவியது. தான் உயிருடன் இருக்கின்றேன் என்பதை நிரூபிப்பதற்காக அவ்வப்போது வீடியோக்களை வெளியிட்டு வந்தனர். இந்நிலையில் தனக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் பாதிப்பு இருந்ததாகவும் தற்போது அதிலிருந்து முழுவதுமாக குணமடைந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். போர் உச்சகட்டத்தில் இருந்தபோது அதனை வெளியிட்டிருந்தால் ஈரானின் ஆட்சி இஸ்ரேலுக்கு எதிராக மேலும் தகவல்களை வெளியிட்டிருக்கும் என்றதாலும் இதன் வெளியீட்டை 2 மாதங்களுக்கு தாமதப்படுத்த கோரியிருந்தேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காசா மற்றும் மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் ஈரானுக்கு அனுப்பப்பட வேண்டிய சுமார் 3000 சரக்கு கொள்கலன்கள் பாகிஸ்தானின் ஹராஜி துறைமுகத்தில் தேங்கி கிடப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் ஈரான் மீது விதித்துள்ள கடற்படை முற்றுகை மற்றும் ஹார்முஸ் நீர்நிலையில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக இந்த சரக்குகளை ஏற்றிச் செல்ல வேண்டிய கப்பல்கள் வராததே இந்த முடக்கத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. ஈரானின் பொருளாதாரத்தை முடக்கும் நோக்கில் அமெரிக்கா முன்னெடுத்துள்ள இந்த வியூகம் அந்நாட்டின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியை கடுமையாக பாதித்துள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொள்ளும் எந்த ஒரு செயற்பாடுகளும் அது அமெரிக்காவுக்கே பேரடியான செய்தியாக மாறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் குவைட் விமான சேவைகள் மீண்டும் வழமைக்கு திரும்ப உள்ளதாக குவைட் அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த முடிவுக்கு இணங்க குவைட்டின் தேசிய விமான சேவையான குவைட் ஏர்வேஸ் மற்றும் தனியார் விமான சேவையான ஜசீரா ஏர்வேஸ் ஆகியன தமது போக்குவரத்து நடவடிக்கைகளை மீள ஆரம்பிக்க உள்ளன.
இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையில் பதற்றம் அதிகரித்து வருகின்ற சூழ்நிலையில் டயர் துறைமுகத்துக்கு மேலே பறந்த இஸ்ரேலிய ஹெர்ம்ஸ் ஆளில்லா விமானம் ஒன்று ஹிஸ்புல்லாவால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தெற்கு லெபனானில் நடைபெற்ற ஒரு இயக்க செயல்பாட்டு சம்பவத்தில் 3 இஸ்ரேலிய வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் இதன்போது தெரிவித்துள்ளன. காயமடைந்தவர்கள் இருவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்களை இஸ்ரேலிய ராணுவ தரப்பு ஆய்வு செய்து வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையில் மேலும் பதற்றம் அதிகரிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.